குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ க்ரியேட்டிவ் திங்கிங்னு நான் ஒரு இது பண்ணுறேன். க்ரியேட்டிவ் திங்கிங்கில் நான் ஆன்மீகம் க்ரியேட்டிவ் திங்கிங் கலந்து நான் ஒரு சிலது சொல்கிறேன். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் சாதிக்க முடியாது. தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா, எந்த ஒரு விமர்சனத்தையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் நல்லதும் சொல்லுவாங்க, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதை அதற்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நாம் இப்போ உலக அமைதி வேண்டி எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம். போர் வேண்டாம், அமைதி தான் வேண்டும். அதுக்கு செலவு பண்ணுற காசு எவ்வளவு ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. அதையெல்லாம் எத்தனையோ மக்கள் உணவின்றி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவர்களுக்கு நாம் அதை செலவு செய்தால் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்கும். அதை நம்ம செய்யணும். உலக அமைதிக்காக நம்ம அனைவருமே பிரார்த்தனை பண்ணுவோம். அணைந்து போன விளக்கை மீண்டும் ஏற்றலாம், இறந்து போன நம்பிக்கைக்கு உயிரூட்ட முடியாது. வெள்ளரிக்காய் நமக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு இது. இன்னைக்கு இந்த வெயில் காலத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருப்பது வெள்ளரிக்காய். வைட்டமின்கள் நிறைந்த அதிக அளவு இருப்பது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. கோடை காலத்தில் முகத்தில் தோன்றும் முகப்புற அதற்குன்னு அரைச்சி கூட பூசலாம். பிஞ்சிக்காயாக சாப்பிடுங்க. வெள்ளரிக்காயும் மோரும் கலந்து சாப்பிட உடலில் உள்ள நமக்கு உடல் உள்ளுறுப்புகளையும் வெளியுறுப்புகளையும் நல்ல முறையில் வைத்துக்கொள்ள வெள்ளரிக்காய் மிகச்சிறந்த ஒரு இது. வெள்ளரிக்காயை துண்டுகளாக நறுக்கி சின்ன வெங்காயத்தோடு நாம் சாப்பிடுகின்ற பொழுது, தயிர் மோருடன் சாப்பிடுகின்ற பொழுது கோடைக்கு கொடுமை தரும். இதெல்லாம் இந்த புக்கில் போட்டிருக்காங்க. கோபத்தை வென்றுவிட்டால் அடக்கம் தானாக வந்துவிடும். நேர்மையாக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். கிரியேட்டிவ் திங்கிங் நம்ம எதையும் மாற்றி அமைதியான முறையில் யோசிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகாமல் சமுதாயத்தில் வாழ்க்கையை நடத்த முடியாது. எதிர்பாராததை தருவதுதான் எதிர்காலம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் நிகழ்காலத்தை உழைப்பை கொடுங்கள், முடிவை இறைவன் கொடுப்பான். நம்ம எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டு இருந்தால் தான் அதனுடைய பலனை நிச்சயமாக எவ்வளவு நேர காலம் சரினா அதற்குரிய பலனை அவர் தருவார். திருப்பங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் முயற்சியில் கவனத்தை செலுத்தினால் முடிவை இறைவன் கொடுப்பான். படிப்பினை வழங்குவதுதான் தோல்விகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமது முன்னேற்றத்தில் நாட்டத்தை செலுத்த வேண்டும். விரும்பியதை கொடுப்பதுதான் விடாமுயற்சி என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் லட்சியத்தில் ஆர்வத்தை காட்ட வேண்டும். வெற்றியை அளிப்பது தன் முனைப்பு என்பதை இறைவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான். நாம் நம்மளோட திறமையில் நம்பிக்கை செலுத்த வேண்டும். வாய்ப்பை உருவாக்குவதுதான் துணிச்சல் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பயணத்தை வேகத்தை செலுத்துவோம். உயர்ந்த வினை தருவதுதான் பொறுமை என்பதை நாம் மறந்துவிட கூடாது. நாம் வாழ்வில் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மகிழ்ச்சியை அளிப்பதுதான் மன தூய்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்த வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான். அதில் நாம் வெற்றி காண்பதுதான் அதனோட இது. தீய எண்ணங்கள் உள்ளத்தை விட்டு அகல வேண்டுமெனில் தூய கருத்துக்களை உள்ளே புகுத்த வேண்டும். மனம் எப்போதும் ஒரே திசையில் இருப்பதற்கு பெயர்தான் நிம்மதி. சாதனையாளர்கள் வித்தியாசமாக செயல்கள் எதையும் செய்வதில்லை. சாதாரண செயல்களையே சற்று வித்தியாசமாக செய்தால் வெற்றி நிச்சயம். கலங்காத மனம் படைத்தவர்களே மகத்தான வெற்றிக்கு உரியவர் ஆகின்றார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்ற ஒரு இதில் என்னால் ஆன முயற்சிகள் முடிந்ததை நான் செய்கிறேன். உங்களுக்கு பிடித்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குரிய ஒரு இதை என்னால் முடிந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ. நன்றி நன்றி நன்றி.